வலிக்கும். விஜயா ஹாஸ்பிட்டல், கோடம்பாக்கம் மெயின் ரோடு, சென்னை 26. அடி நங்குன்னு விழுந்திருக்கு. வைத்தியம் பாக்குறதுக்கு அலையப்படாதுல்ல, அதுக்கு தான். நில்லுங்கடா, பொறுக்கீங்களா? நில்லுங்கடா, உங்களை தான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் டான்ஸ பத்தி என்னடா தெரியும்? சித்ரா விஸ்வேஸ்வரன், பத்மா சுப்பிரமணியம் மாதிரி பெரிய டான்ஸரா வரணுங்கிற என்னோட 10 வருஷ கனவை 10 நிமிஷத்துல நாசம் பண்ணிட்டீங்களேடா. ஏப்பா, இதான் அந்த தையத்தக்க பாத்தியா? அதான் இந்த குதி குதிக்கிறாளா? ஏய், அங்க என்னடா முணுமுணுக்கிற ராஸ்கல்? ஈவ் டீசிங்னு சொல்லி உள்ள தள்ளிடுவேன். வேணா விட்டுரு. யாரையா நீ? யாரு? அப்பாவை 5 பேரை நீ ஒரு ஆளு அப்படி போட்டு அடிக்கிற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அம்மா 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 அம்மா, ஒரு ஆளத்தான் 5 பேர் போட்டு அடிக்கப்படாது. 5 பேரை ஒரு ஆள் போட்டு அடிக்கிறது உலகத்திலே ஆச்சரியமான. ஹலோ ஹலோ மேடம். ஓ, நல்லா இருக்கு. நீ பண்ற வேலைக்கு உனக்கு பாடி கார்டு வேறையா? ஐயோ இல்லங்க, அவங்க தப்பு செஞ்சாங்க. தப்பு பண்ணாங்கன்னா என்ன தப்பு பண்ணாங்க? கொலையா செஞ்சுட்டாங்க. ஆமா, அதுக்கு போலீஸ், சட்டம், கோர்ட் இருக்கு. நீ யார் அதை கேட்க? சரி, தப்புதான், மன்னிச்சிருங்க. உங்களெல்லாம் குதிக்கிற எண்ணெய் தொட்டியில போட்டு வடகம் வறுக்கிற மாதிரி நல்லா வறுக்கணும். அப்ப கூட என் கோவம் தீராது. ரொம்ப நல்ல கோவமா? ரொம்ப நல்ல கோவம். ஏய், நீ பேசாத. தொலைச்சிடுவேன், தொலைச்சு. ஏன் தொலைக்கிறீங்க? என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஐயா, நக்கலு மூஞ்சியும் முகரையும் பாரு. நீங்களாம் மனுஷங்க எதுக்குடா பூமியில இருக்கீங்க? அதான் இத்தனை காரு பஸ் ஓடுதுல. குறுக்க விழுந்து சத்து தொலைங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க. போ போ போ. நீ போற ஷூல தேள் இருந்து நல்லா குடிக்கும். நீ சாப்பிடுற சாப்பாடுல சொல்லி விழுந்து போற விஷமா மாறிடும். எப்ப தம்பி, எல்லாவளையும் பரவத்தை காலால ஆடுவாங்க, இவ வாயாலையில அடிக்கிறதுக்கா? சரி விடுங்கண்ணே. அது இல்லப்பா, திட்டுற மாதிரியா இருக்கு. இவன் எழுதி வச்சு வசனமாவில படிக்கிறா. அவ போன பிறகு கூட அவ திட்டம் என் காதுல விழுந்துட்டே இருக்கனே. போயிட்டாளா? எங்க போனா? பின்னால பாரு, நின்று கிளிகளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரா சண்டா. நீ கார்ல போனா பிரேக் பிடிக்காது. மரத்துல போய் மோதிடுவ. பைக்ல போனா என்ன தனியா விட்டு போயிட்டு இருக்கா? ஏன் ஜாமி, எங்களை மாதிரி ஆளுகளா இல்லைன்னா உங்களுக்கு பொழப்புள்ளில, அப்புறம் அந்த கருப்பு கொட்டை வச்சுட்டு காக்காதான் வரட்டுன்னு. சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? வழக்கம் போல சாம்பார், ரசம் தான். இப்படி ரசமா சாப்பிட்டா உடம்புல ரத்தம் எங்க ஓடும்? ரசம் தான் ஓடும். இருங்க, நம்ம வீட்டுல என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஏலா, என்ன சாப்பாடு? எதே தலைக்கறி, கூட்டு, நெஞ்செலும்பு, சூப்பு, குடல் குழம்பு, அப்ப ஈரலே, வறுவல், கறி, பெரட்டல், காலு, பாயா. செவரட்டி என்ன ஒண்ணு சுட்டியா? சரி 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 சரி. ஏங்க, எல்லாருக்கும் மதியம் சாப்பாட்டுக்கு கேரியர் தான் வரும், உங்களுக்கு ஒரு கடாயே வருதுங்க. என்ன செய்ய வைக்கலையா? எங்க ஆத்தா சொல்லும், என்ன? நான் பிறந்த உடனே நரிசு விரல கடிச்சு விட்டனா. அப்ப ஆரம்பிச்ச பழக்கம் மாத்திக்கிற முடியல. ஏங்க, தண்ணியில ஓடுற கப்பல், தரையில ஓடுற காரு, ஆகாயத்துல பறக்கிற விமானம், இந்த 3 தவிர எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்றீங்க போல இருக்கு. மனுஷங்களையும் சாப்பிடுறதான் பூரா தெரிஞ்சவங்களா இருக்கீங்களேன்னு விட்டு வச்சிருக்கேன். என்னடா இது, வில்லங்க வீடு தேடி வந்திருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அம்மா, ஒரு நிமிஷம். அம்மா, விரட்டி விரட்டி வெட்டுறத பாத்திருக்கேன், விரட்டி விரட்டி திட்டத இன்னைக்கு தான் பாக்குறேன் தாய். அன்னைக்கு தான் வாய் வலிக்க திட்டி தீத்தாச்சுல்ல, மறுபடியும் வீடு வரைக்குமா? வேணாம்மா, இங்க நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கோம், அசிங்கப்படுத்திடாத. வேணா ஒரு பரிகாரம் பண்ணவா? என் காசை செலவு பண்றேன், நீ வேணா உன் பரதநாட்டியத்தை அரங்கேத்திக்க. அன்னைக்கு கால் எடுக்க நல்ல ஆடு, வேணான்னு சொல்லல, இன்னைக்கு இடத்த காலி பண்ணு. அண்ணா, அண்ணா. என்ன தங்கச்சி?
என்ன விஷயம்? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நடந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எல்லா விஷயத்திலும் நான் கூட இருந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்துல மட்டும் நான் எங்க இருந்தேன்? என்ன நடந்தது? அண்ணே கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. இல்லைங்க பரவாயில்ல. என்ன இது? ஒரு சின்ன அன்பளிப்பு. இல்ல எல்லாம் தேவையில்ல வேணாம். அண்ணே என்னண்ணே? வந்துருச்சு வாங்கிட வேண்டியதானே? இது பாருங்க அண்ணே, என்ன வாங்கியாச்சு பிரிச்சிட வேண்டியதானே? அநேகமா இது எங்க மதுரக்கார பிள்ளையா தான் இருக்கும். மண் வாசனோட வந்திருக்கா பத்தியா? ஆமா, என்ன வெறும் மண்ணா இருக்கு? இல்ல, பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். தினமும் இவ்வளவு செடிகளுக்கு தண்ணி ஊத்துற நீங்க 2 நாளைக்கு இதுக்கும் ஊத்தி பாருங்க. இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. வரட்டுமா என் கருத்த மச்சான்? மச்சானா? ஆமா, நீங்க அவருக்கு அண்ணன் தானே? ஆமா. அப்ப முறை சரிதான். சரிதான். அந்த கருத்துங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்களுக்கு பொருத்தமா தான் இருக்கு. வரட்டுமாடா என் கருத்த மச்சான்? வரம்மா. என்னண்ணே காலங்காத்தால வேலை செய்யாம என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? தண்ணி ஊத்துனா? யார் தண்ணி ஊத்துனா? கேக்குறாருல, நான் தான் ஊத்துன. வயது இருந்து சொல்றேன். நீ ஊத்துனியா? ஆளுக்கு தண்ணியை ஊத்தி வளர்க்குறீங்க. அப்படி இல்ல, போறவுள்ள சும்மா போயிருக்கணும். அதுக்குள்ள ஒரு உசுர் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஊத்தி பார்த்தவன தெரியுது அது யாரோட உசுருன்னு. தூக்கி போட்டு வேலையை பார்க்க போங்க. போய்கிட்டு தானே இருக்கேன். இப்ப என்ன உங்களுக்கு? வேலையும் கிடப்படாது, ஆடவும் செய்யணும். அவ்வளவுதானே? கொஞ்சம் இருக்க ஆடுறதுக்கு ரெடி ஆயிக்கங்க. தை 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 நீ தை. எப்ப தருவ எப்ப தருவ எப்ப தருவ எப்ப தருவ எப்ப தருவ எப்ப தருவ தாத்தா எப்ப தருவ தாத்தா எப்ப தருவ தா 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 தா. வேலை செய்ய விடாம ஆட்டம் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இம்ச இம்ச. போ போன்றல போ. என்ன பாக்க? வேலை செய்யுங்க. எங்க குடும்பம் ரொம்ப சின்னது, ஆனா சந்தோஷங்கள் நிறைய. பிள்ளைங்க ஆசைப்படுதுங்கல்ல, போட்டுக்காங்கள. ஆமா, இனிமேதான் மேக்கப் போட்டு போய் உன்னை பொண்ணு பார்க்க போறேன். ஆமா. டேய் தம்பி, அப்பா காதோரத்துல நரைச்ச முடி இருக்கு பாரு, அங்க அடி. அதேப்பா பெரிய முதல் மரியாதை படம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அம்மா, அந்த சக்கரை டப்பா பக்கத்துல உப்பு டப்பா இருக்குல்ல, அதை எடுத்து வேற அலமாரில வச்சிருக்கேன். ஏப்பா சக்கரைக்கு போல உப்பை போட்டு மன்னிச்சுக்க நட்ராசு. கொஞ்சம் இங்க வாங்களேன். ராமநாதபுரத்து பக்கம் நம்மளுக்கு எந்த ஊர்? பரமக்குடி. கமலஹாசன் கமலஹாசன் அவர் ஊரு. அப்படியா? என்னப்பா அம்பிடுக்கான மண்டைக்கு போய் இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்க? நான் 1/2 மணி நேரத்துல 1/2 மணிக்கே வெளியே இருப்பேன். கொண்டாங்க. சரி, இந்த அம்மா போட்டு நீயே வச்சுக்க. கொண்டாங்க. போதும் போதும் விடுறா 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 போதுண்டா. ஆஹா, உடம்புல உள்ளங்கை ஒண்ணுதான் வெள்ளையா இருந்துச்சு, அதுவும் போச்சா? என்னண்ணே காலையில இருந்து சவாரி போலையா? அட அதையாப்பா கேக்குற? ஓட்டி ஓட்டி மூட்ல இருக்கு நட்டெல்லாம் புடிங்கிருச்சு. பேசாம இருங்கண்ணே, முதல் மாசம் சம்பளம் வந்துட்டோம். அடியில ஒரு மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துறேன். அடியிலையா? அட வண்டியிலண்ணே. அப்படியா? அப்படியேதான்.
மோட்டர் இருக்கட்டும், ஆ. சாயங்காலம் ஒரு குவார்டர் கிடைக்குமா? அம்மா. ஏன் ஏன் அலையறீங்க அப்படி? ஜஸ்ட் மிஸ்.